எதில் போடுவாங்க டஸ்ட்பின் சூப்பராக இருக்கு டஸ்ட்பின். வீட்டில் சுத்தமாக வச்சுக்கணும்ல அப்படிங்களா? வீட்டில் இருந்து அமைச்சா நாட்டை சுத்தமாக. ஜப்பான் பாருங்க, தி கிளீனஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். சூப்பராக அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க ஜப்பான் கிளீனஸ்ட் கண்ட்ரியை. எதனால நம்ம ஜப்பானை கிளீனஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு சொல்றோம்னு பார்ப்போம். ஏன்னா ஜப்பான்ல தெருக்களை தூய்மை பணியாளர்கள் மட்டும் கிளீன் பண்றது இல்ல, அந்த தெருவுல வசிக்கிறவங்களும் ரெகுலரா கிளீன் பண்றாங்க. இந்த பழக்கம் அவங்க கலாச்சாரத்திலே ஆழமா ஊன்றி போயிருக்கு. இந்த பழக்கம் அவங்களுக்கு ஸ்கூல்ஸ்லேயே தொடங்கிடுதுங்க. கிளாஸ் ரூம்ஸ் தொடங்கி ஸ்கூலை சுத்தி இருக்கிற ஏரியாஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா கிளீன் பண்ணுவாங்க. இந்த நல்ல பழக்கம் அவங்க வளர்ந்து பெரியவங்களாகும் போது அவங்களோட அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். ஜாப்பனீஸ் அவங்க ஒர்க் பிளேஸ், அதாவது வேலை செய்யற இடம், அவங்க ஷாப்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் அவங்களே ரெகுலரா கிளீன் பண்றதை நம்ம பார்க்கலாம். விளையாட்டு மைதானங்கள்ல விளையாட்டு முடிஞ்சதும் அப்படியே எழுந்து கிளம்பி போயிடாம அங்க விழுந்து கிடக்கிற குப்பையில அவங்களே கிளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குழுக்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கிளீன் அப் டேஸ்ன்னு சொல்லிட்டு சுத்தப்படுத்துறதுக்குமே ஒரு நாளை அதை ஆர்கனைஸ் பண்ணி அவங்க ரெகுலரா அதை செஞ்சுட்டு வராங்க. ஜப்பான்ல இந்த கார்பேஜ் ட்ரக்ஸ் எல்லாம் இருப்பில்லைங்க, குப்பை வண்டிகள், அதெல்லாம் எவ்வளவு வருஷம் சர்வீஸ்ல இருந்தாலும் அப்படியே புத்தம் புதுசா காட்சி அளிக்குமா. ஏன்னா அந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அதை அவ்வளவு அழகா நீட்டா பராமரிக்கிறாங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் காலையில வேலைக்கு கிளம்பும்போதே அந்த வண்டியை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, ஏன் அந்த டயர்ஸை கூட கிளீன் பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்ஸ் தெருக்கள்லாம் அழுக்காயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக. எல்லாத்துக்கும் மேல ஜப்பான்ல இருக்கிற ட்ரைனேஜ் கேனல்ஸ், அதாவது கழிவுநீர் கால்வாய்கள் அவ்வளவு சுத்தமா இருக்குமா. அதுல கோய் அப்படிங்கிற ஒரு வகையான மீன்கள் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்களேன். இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பா வச்சுக்கிறதுலயும் சுத்தமா வச்சுக்கிறதுலயும் ஜாப்பனீஸ்க்கு இருக்கிற அக்கறைக்கு இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொன்னா அது மிக இல்லை. இந்த மாதிரி நம்ம தெருக்களை நம்ம ஊரை நாம தான் சுத்தமா வச்சுக்கணும்னு ஜாப்பனீஸ் நினைக்கிறத அவங்களோட ஒரு பழக்கம்னு ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடாதுங்க. இது ஜாப்பனீஸோட கூட்டு பொறுப்புணர்ச்சியை காட்டுது. இப்போ ஜப்பானுக்கு போலாமா? சுத்தி பார்க்க, சுத்தமா இருக்கிறத பார்க்க.